நாம இன்னைக்கு இந்த வீடியோல வளையல் மாலை எப்படி ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து கண்ணாடி வளையல் வந்து எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஃபுல்லாவே ரெட் கலர் வளையல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கட்ட போறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸா வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கோவில்ல வந்து சாமிக்கெல்லாம் நீங்க கட்டி கொடுக்குறீங்கன்னா, ஒரு பாக்ஸா வாங்கி கட்டணும் அப்படின்னா லென்த்தியான ரொம்பவே அழகான மாலையை நம்ம வந்து கட்டிக்கலாம். இல்ல கலர் கலரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல 12 ஜோடி வளையல் இருக்கும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வளையல் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் கட்டி சாமிக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வளையல் வந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் ரிப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு கடையில் எல்லாமே கிடைக்கும். இப்படி இந்த கலர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு கலரில் கூட இருக்கும். நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம். நான் இந்த 1/4 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய ரிப்பன் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து டேமேஜ் ஆனதுமே இருக்கும் வளையலில். அது எல்லாமே நம்ம வந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து நம்ம சாமிக்கு வந்து கட்டி போடும்போது டேமேஜ் வளையல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். எப்படியுமே ஏதாச்சும் 1, 2 வளையல் அந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது அந்த வளையல் வந்து அவங்க வந்து எண்டில் வந்து பொருத்தியிருப்பாங்க கண்ணாடி வளையல். அந்த இடம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி டேமேஜ் இருக்கும். மற்றபடி டேமேஜஸ் இருக்காது. அதனால பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? டேமேஜ் இல்லாமல் வளையல் பார்த்து எல்லாமே செக் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன ரிப்பன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ, நீங்கள் எந்த அளவு லென்த்தில் வந்து கட்ட போகிறீங்களோ அந்த அளவு லென்த்தில் வந்து ரிப்பன் வந்து எடுத்துக்கணும். அந்த அளவு எடுத்துட்டு ஒரு எட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த எட்ஜில் வந்து ஓரளவு லென்த்துக்கு வந்து ரிப்பன் வந்து விட்டுக்கணும். ஏன்னா வந்து நம்ம மாலை மாதிரி கட்ட போகிறோம். அதனால் 2 சைடுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ரிப்பன் வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிப்பனில் வந்து நம்ம ஒரு பேங்கிள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த்துக்குமே நம்ம வந்து ரிப்பன் எடுத்திருப்போம். அது ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு கட்டும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப லென்த்தியாக வந்து அந்த த்ரெட் வராது. கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வளையல் நம்ம அந்த ரிப்பனுக்கு உள்ளாடி இந்த மாதிரி நார்மலாக எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வளையல் நம்ம வந்து நாட் போட்டு தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இருக்க வளையல் தான் நம்ம வந்து கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு வளையல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிப்பனுக்கு மேலே வச்சுட்டு ரிப்பனை வந்து அந்த வளையலுக்கு உள்ளேருந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ரிப்பனுக்கு மேலே வளையல் வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு அகெயின் அந்த ரிப்பனை வந்து வளையலை சுற்றி நம்ம வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட்டின வளையலுக்கு பக்கத்தில் அந்த வளையல் வர மாதிரி நல்ல நெருக்கமாக இறுக்கி விட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிப்பனுக்கு மேலே வந்து நமக்கு வளையல் வர்ற மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று அந்த வளையலை வந்து ஒரு சுற்றி எடுக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இன்னொரு டைம் காமிக்கிறேன். கரெக்டாக அந்த ரிப்பனுக்கு மேலே வளையலை வச்சுட்டு ரிப்பனை வந்து நம்ம இழுத்து வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்பனை வந்து ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு வளையலுக்கு உள்பக்கமாக இன்னொரு டைம் அந்த ரிப்பனை வந்து அப்படியே நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ரிப்பன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட்டி பாருங்கள். ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய மாலையாக கட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து கட்டிகிட்டே வருவோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் ரிப்பன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வளையல் மாலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கில்ட்ரிங் ஷைனிங் எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ரோப்பில். அதாவது அந்த ரிப்பனில். ஏன்னா வந்து நம்ம அந்த ரிப்பனை தான் நம்ம வந்து கயிறு ரோப் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். த்ரெட்டு மாதிரி யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு ஷைனிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து த்ரெட்லலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷைனிங் எல்லாம் கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து ரிப்பன் வந்து யூஸ் பண்ணுறது. ரிப்பனோட சைஸ் வந்து 1/4 இன்ச்சு சைஸ் போதும். மேக்ஸிமம் 1/4 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு. அதை விட அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கட்டிகிட்டே வந்துக்கலாம். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் நம்ம வந்து கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து எவ்வளோ லென்த்துக்கு கட்ட போகிறோமோ அந்தளவு லென்த்துக்கு வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல. சின்னதாக வந்துருச்சுன்னா தான் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் மல்டி கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
கில்டர் ஷேப்பில் வளையல்லே இப்போ நிறைய மாடல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் பேங்கிள் தான், கண்ணாடி வளையல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதனால் கண்ணாடி வளையலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கட்டியிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக நெருக்கமாக வந்திருக்கு. அடுத்தடுத்து இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அம்மன் சாமிக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டி போடுவோம், வளையல் மாலை எல்லாமே. ஏன்னா வந்து இனி ஆடி மாதம் எல்லாமே நமக்கு வந்து அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் கட்டி போடுறது ரொம்பவே நல்லது. அதனால யாருக்காச்சும் டிஃப்ரெண்ட் மாடலில் கட்டணும், ரொம்ப லென்த்தியாக கட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து கட்டிட்டேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. டேமேஜ் வளையல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மற்றபடி வளையல் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வளையலையும் நம்ம ஃபஸ்ட்டு வளையலில் நம்ம எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி லாஸ்ட் வளையலையும் நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2-3 நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடுமே நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வந்து ரிப்பன் வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு விட்டுட்டு நம்ம வந்து மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து தேவைப்படுற அளவு லென்த்துக்கு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ரொம்பவே அழகாக நம்மளோட வளையல் மாலை நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த அளவு லென்த்துக்கு வந்துடும். ஒரு பாக்ஸ்லேயே நம்ம வந்து டேமேஜ்லாம் போகவே நமக்கு வந்து இந்த அளவு லென்த்தில் வந்துடும். இல்லை இதை விடையும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸாக வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து 12 வளையல் இருக்கிற மாதிரி இருக்கும், 12 டஜன் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து கலர் கலராக கட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சேஃபாக நம்ம வந்து கொண்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து நம்ம வளையல் வாங்கின பாக்ஸே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளாடியே அழகாக அப்படியே வந்து நம்ம உள் பக்கமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கொண்டு கொடுத்துடலாம். நம்ம மேக்ஸிமம் கோவிலில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கோவிலில் கொண்டு நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வளையல் எந்த டேமேஜும் ஆகாது, அப்படியே இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.